சின்ன வயசுல யாரெல்லாம் இந்த மாதிரி வேலையை பார்த்திருக்கீங்க சொல்லுங்க. அம்மாங்க வீட்டுல ஒரு குட்டி பால் காட்டி வளர்த்திட்டு இருக்கிறாங்க இல்லைங்க, அதை புடிச்சு விளையாடுறதுதான் இவனுக்கு பயங்கரமான வேலை. அப்புறம் பெரியம்மாங்க வீட்டுல வந்துட்டு 3 நாய்க்குட்டி இருக்குது. ஒண்ணு வந்து நாங்க எடுத்துட்டு போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்ப வந்துட்டு எங்க அம்மா வந்து பாக்குறதுக்காக வந்திருந்தாங்க. பெரியம்மா சொல்லியிருந்தாங்க ஒரு நாய்க்குட்டி, அந்த கடைசி ஒரு செம்மி நாய்க்குட்டி வந்துச்சு பாத்தீங்களா, இந்த நாய்க்குட்டி அது எடுத்துட்டு போக சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு வந்து பார்க்க வந்திருந்தோம். அப்ப நாங்க லீவு முடிஞ்சு ஊருக்கும் கிளம்புற மாதிரிதான் இருந்துச்சு. அதனால வந்துட்டு அம்மா வந்துட்டு எனக்கு நாய்க்குட்டியே வேண்டாம், அது தனியா இருந்து கத்திக்கிட்டே இருக்கு, இது ஒண்ணா மண்ணா விளையாடிட்டு இருந்தது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிருச்சேன். இந்த 3 நாய்க்குட்டியும் செம்மையா விளையாடுது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாய்க்குட்டி. அதோட சின்ன குட்டியா இருக்கும்போது அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்போதாலும் பக்கத்துல வச்சு வச்சு அது கன்னத்தையெல்லாம் நக்கி நக்கி விட எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இவனுக்கு வந்து அந்த ஆட்டுக்குட்டி தான் ரொம்ப பிடிக்கும். அந்த ஆட்டுக்குட்டியே புடிச்சு புடிச்சு விளையாட்டே இருப்பான். அது பால் குடிச்சிட்டு திரும்ப அவன் கையெல்லாம் புடிச்சு சப்பிக்கிட்டே இருக்கும். எங்க போனாலும் பின்னாடியே வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி அம்மா கூட ஆட்டுக்குட்டியும் வந்துருச்சு. திரும்ப இவங்க கூடயே விளையாட்டு இருக்கு. ஏன்னா நம்மளாலதான் எப்ப பார்த்தாலும் தூங்கி எந்திரிச்சது அதோட மூஞ்சில முழிப்பானே. அதனால வந்துட்டு அவங்க கூடயே இருந்துச்சு. அப்ப இந்த நாய்க்குட்டியும் அவங்க கூட விளையாட ஆரம்பிச்சுச்சு. ஆனா அவனுக்கு நாய்க்குட்டி மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அது புரண்டி வச்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சம். அதனால அவனுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. இருந்தாலும் விளையாடுற பிடிச்சிருச்சுன்னு சொன்னான். இந்த நாய்க்குட்டிக்கு மட்டும் இந்த ஒரு கண்ணு மட்டும், இந்த 1.5 கண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணுல மட்டும் பிளாக் அழகா இருக்குது. அது வந்து பப்பி நாய்க்குட்டி. இது வந்து நார்மலான நாட்டு நாய்க்குட்டி தான். அழகா இருந்துச்சு. எங்க பெரிய மச்சான் வந்து கோபில இருந்து கொண்டு வந்திருந்தாங்க. எதுக்காக 3 நாய்க்குட்டி வச்சுக்கிறாங்க தெரியல. வச்சு சமாளிக்கிறதா கொஞ்சம் ரிஸ்க். அப்புறம் பெரியம்மாங்க வீட்லயுமே ஒரு ஆட்டுக்குட்டி விட்டு வந்திருந்தாங்களா. இந்த 3 நாய்க்குட்டியுமே அந்த ஆட்டுக்குட்டியை துரத்திட்டு விளையாட்டு இருக்குங்களாமா. ஆனா பெருசானாதான் என்ன பண்ணுன்னு தெரியல. கொஞ்சம் உப்பு இருந்தே கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சிருக்கிறது நல்லது. அப்புறம் இந்த 2 நாய்க்குட்டியும் சண்டை போடுச்சு. அது கத்துறது கீ 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 கீட்டு நல்லா இருந்துச்சு. அது கத்துறது நல்லா இருக்கு. அது கடிதான் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. ரொம்ப நேரம் அதெல்லாம் சண்டை போட்டே இருந்துச்சுங்க. யார் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லுங்க. ஆகுனா கடைசியா நம்ம ட்ரெஸ் எல்லாம் அது கிழிச்சு விட்டுரும். இப்படி தொங்கிக்கிட்டே ஒரு ட்ரெஸ் பிடிச்சி கீழே படுத்து தொங்கிக்கிட்டே வந்துட்டு இருக்கும். ஆனா அது வளர்ற ஸ்டேஜ்ல ரொம்ப அழகா இருக்கும். காது இப்படி தொங்கிட்டு இருக்கிறது இப்படி நீண்டுக்கும்.